சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம் கடைசி வசனமாகிய 18வது வசனம். சங்கீதம் 132:18 என்கிற கடைசி வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆம், கர்த்தர் நல்லவர். இங்கு இது சங்கீதமானது ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆரோகண சங்கீதத்திலே தாவீதை குறித்து நிறைய காரியங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த அதிகாரம் முடியும் போது கடைசி அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவன் தலையை அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று சொல்லுகிறார். இங்கே முதலாவது ஒரு கிரீடத்தை பார்க்கிறோம். இந்த கிரீடத்துக்கு பேர் பூக்கிற கிருபை கிரீடம், பூக்கும் கிரீடம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பூக்கும் கிரீடம் என்று சொன்னால் தங்கத்துல செய்து வைத்தா அது பூத்து போயிடும், வெண்கலத்துல செய்து வச்சா அது பூத்து போயிடும், நல்ல பிளாட்டினத்துல செய்தா அது இன்னும் அழகா மலர்ந்துரும். அப்படி எல்லாம் கிடையாது. இது கர்த்தர் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, ஒரு ஓமையின் வார்த்தை. அப்போ கிரீடம் பூக்கும் என்று சொன்னால் எப்படி பூக்கள் எப்படி பூக்கும் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பூக்கிற அனுபவத்தை குறித்த ஒரு வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் கர்த்தர் நல்லவர் 103 சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 103:15வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியில் புஷ்பத்தை போல பூக்கிறான். ஆம், இங்கு பூக்கும் கிரீடம் என்பதிலே ஒரு பூ எப்படி பூக்கும் என்று சொன்னால், அந்த சங்கீதம் 103:15 சொல்லுகிறது, ஓ புஷ்பத்தை போல பூக்கிறான் என்று சொல்லி. இங்க பூக்கிற அனுபவம் முதலாவது ஒரு புஷ்பத்துக்கு இணையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இங்கு சொல்லப்படுகிற அந்த புஷ்பம் என்பது என்ன? அந்த புஷ்பம் என்பது கர்த்தர் நல்லவே. அந்த புஷ்பம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஏசாயாவின் புஸ்தகம் 35 அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 35:1. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆமென், கர்த்தர் நல்லவே. இங்கே ஒரு சூத்திரம் முதலாவது பூக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். அது எப்படி பூக்கும்? அது புஷ்பத்தை போல பூக்குமாம். அந்த புஷ்பம் என்பது என்ன? அது எதை குறிக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவன், நல்ல மகிழ்ச்சியை குறிக்கிறது. 2வது களிப்பை குறிக்கிறது. 3வது செழிப்பை குறிக்கிறது. புஷ்பம் என்பது 3 அர்த்தங்களை உடையது. ஏசாயா 35:1 படி, 1 மகிழ்ச்சி, 2வது களிப்பு, 3வது செழிப்பு. இது 3ம் நிறைந்ததுதான் புஷ்பம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு புஷ்பம் என்று சொல்லக்கூடிய பூவுக்குள், அந்த புஷ்பம் என்பது பூ, அந்த புஷ்பம் என்கிற பூவுக்குள் மகிழ்ச்சி இருக்கிறது, களிப்பு இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது. இது 3 இருக்குனாக்கா இந்த மாதத்துல என் தேவனாகிய கர்த்தர் உங்களை முதலாவது நல்ல ஒரு புஷ்பமாய் உருவாக்க விரும்புகிறார். நல்ல ஒரு புஷ்பமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த புஷ்பத்துக்குள் ஆண்டவர் மகிழ்ச்சி, களிப்பு, செழிப்பு, இதை 3ஐயும் வைக்கும் போது அது வனாந்தரமான இடமா இருந்தாலும் அங்க பூக்கள் பூக்கும். ஸ்தோத்திர வறண்ட நிலமா இருந்தாலும் அங்கு செழுமை உண்டாகும்.
ஏனென்றால் இந்த புஷ்பத்துக்குள் மகிழ்ச்சி இருக்கிறது, களிப்பு இருக்கிறது, செழிப்பும் இருக்குது. ஆக மொத்தம் இந்த சோத்திரம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோத்திரம் இந்த பூக்கும் கிரீடமானது முதலாவது அது நல்ல புஷ்பத்தை போல பூக்கக்கூடியது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. இந்த புஷ்பம் பூக்குதல் என்பது அங்கு ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னாக்கா, புஷ்பம் என்கிற பூவானது அது பூக்கிற நேரத்துல எந்த பெரிய விதமான இரைச்சலும் இருக்காது, எந்த விதமான பெரிய சத்தத்தையும் காட்டிக்கொள்ளாது. மொட்டா இருக்கிறதும் சோத்திரம் சோத்திரம் நல்ல சோத்திரம் பிஞ்சா இருக்கிறதும் அது பூக்கிற நேரத்துல கத்துவதோ, கதறுவதோ, சத்தமிடுவதோ, ஆதங்கப்படுவதோ கிடையாது. அது பூக்கிற விதமே ரொம்ப அமைதியாய் அழகாய் பூக்கும். இங்கே சோத்திரம் பூக்களை குறித்த ஆராய்ச்சியாளர்கள் சிலர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையே காட்டுக்குள்ளே, வனாந்தரத்துக்குள்ளே, வறண்ட இடத்துக்குள்ளே, நல்ல தண்ணீர் தடாகங்களிலே, நிறைய பூக்கள் மலர்கிற தோட்டங்களில் போய் பெரிய பெரிய கேமராக்களை வைத்து அதை அப்படியே மணிக்கணக்கா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருந்து அந்த பூ மலர ஆரம்பிக்கிற நிமிடம், அது அப்படியே விரிய வர்ற நேரம், அந்த கேமராவை க்ளோஸ்ல வச்சு அதை பூக்கிறத அப்படியே ஷூட் பண்ணுவாங்க. அங்க எவ்வளவுதான் ஹை ஸ்பீடு, ஹை வால்யூம் நீங்க வச்சிருந்தாலும் அந்த பூக்கள் பூக்கிறதுல இருந்து ஒரு சத்தம் வருவதை காண முடியாது. அது அமைதியாய் அழகாய் பூத்து கொள்ளுங்க. இப்போ இந்த பூக்கும் கிரீடம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிதான் பூக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறதா இருக்கு. இந்த கர்த்தர் கொடுக்கிற அனுபவத்துல மகிழ்ச்சி இருக்கிறது, களிப்பு இருக்கிறது, செழிப்பும் இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி, களிப்பு, செழிப்பு இதை மூன்றையும் கர்த்தர் கொடுத்து உங்களையும் இந்த சங்கீத 132:18 வசனத்தின்படியும் உங்களையும் ஒரு பூக்கிற கிரீடமாய் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த பூக்கும் கிரீடம் முதலாவது அது நல்ல புஷ்பத்தை போல பூக்கிறது என்று சொன்னேன். இரண்டாவது அது எப்படி பூக்கிறதா இருக்கிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. இந்த பூக்கிற அனுபவத்துல முதலாவது புஷ்பத்தை போல பூக்கு. இரண்டாவது அது எப்படி பூக்கிறதா? இந்த என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அது துளிர்க்கிறது என்று சொல்லு. துளிர் விட்டு பூக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த துளிர் விட்டு பூக்குதல் என்றால் என்ன? இந்த துளிர் விட்டு பூக்கிற அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன்னத பாட்டு 6:11. பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. இந்த துளிர்க்கிற அனுபவம் எதை காண்பிக்கிறது? உன்னத பாட்டு 6:11 சொல்லுகிறது, அது செடிகளாய் மாறுகிற அனுபவத்தை கொடுக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, துளிர்விட்டு மாதுளம் செடிகள் பூ பூத்ததா. அப்படின்னா
என்னைக்கு துளிர்க்கிறதோ அடுத்த கட்டம் எங்க போகுதுன்னா அந்த துளிரானது நல்ல அழகான ஒரு சுதந்திரம் செடியாக மாறுகிறது. இப்ப நல்லா கவனிங்க, என்ன ஒரு அருமையான மாற்றம், எவ்வளவு அற்புதமான ஒரு வளர்ச்சி பாருங்க. முதலாவது பூவை போல மென்மையாய் காணப்படுகிறது. இரண்டாவது அது துளிர் விடுகிறது. அது துளிர் விடும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தனக்குள்ளேயே உருமாற்றம் அடைந்து நல்ல ஒரு செடியாய் மாறிவிடுது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இங்கு சொல்லப்படுகிற இந்த செடி யாரை குறிக்கிறது? இந்த செடி என்றால் என்ன அர்த்தம்? 2 நபர்களை இந்த செடி குறிக்கிறதை பார்க்கலாம். ஒன்று யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, இரண்டாவது இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. அப்ப இந்த செடி என்பது ஒன்று பரிசுத்தவானாகிய யோசேப்பையும் மற்றொன்று உலகத்தின் முழு உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறதா இருக்கிறது. எனக்கன்பான தேவச்சனமே, நம்முடைய பூக்கிற அனுபவமானது நம்முடைய கிரீடம் பூக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் துளிர் விடுகிறவர்களாய் மாற வேண்டும். அந்த துளிர் விடுகிற அனுபவம் அது செடியாய் மாறுகிற அனுபவமாய் மாற வேண்டும். சில குடும்பத்துல வளர்ச்சி இல்லை, சில வீடுகளிலே வளர்ச்சி இல்லை, சில பிள்ளைகளுடைய படிப்பிலே வளர்ச்சி இல்லை, மாத வருமானத்துல வளர்ச்சி இல்லை, இருந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். அப்படியே காலத்தை காலாகாலமாய் கடத்துகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவன் அன்றைக்கே அந்த குடும்பத்தின் தலைவன், அந்த குடும்பத்தார் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான். ஒரு 25 ஆண்டு அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுக்கு முன்பாக நான் அவர்களை பார்த்த போது அவர்கள் ஒரு சின்ன வீட்டில ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல சுத்திர யாரும் வாழ முடியாத அல்லது குடியிருக்க முடியாத இடத்துலதான் வாடகைக்கு ஒரு சிறிய இடத்தை எடுத்து அங்கு குடியிருந்தாங்க. கர்த்தர் நல்லவன். அப்போது அவர்களை பார்த்து ஜெபம் பண்ணி வார்த்தையை சொல்லிட்டு தான் வந்தேன். அதன் பின்பு இடையில ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப போய் அவர் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்போதும் அதே நிலைமையில தான். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் கழித்து பார்த்தால் இப்போதும் அதே போல ஒரு சாதாரண வீடு, சின்ன இடம், எந்த பெரிய வசதி வாய்ப்பு கிடையாது, அதிகமாய் புலங்குவதற்கு கூட கிடையாது. அவன் இன்னும் அதே வாழ்க்கை அப்படியே தான். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த துளிர் விடுகிற அனுபவமே இல்லை. ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், நிறைய சுமதரிக்கிறார்கள், உயிரை கொடுக்கிறார்கள், உழைப்பை கொடுக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். எல்லாம் செய்தும் இன்னும் எந்த விதமான துளிர் விடுகிற அனுபவம் இல்லை, செடியாய் மாறுகிற அனுபவம் இல்லை. இந்த கடைசி நாட்களில் எந்த மாற்றம் இல்லாதே, எந்த முன்னேற்றம் இல்லாதே, எந்த வளர்ச்சியும் இல்லாதே அப்படியே இருந்த வண்ணமாகவே இருக்கிற பலரை நான் பார்க்கிறேன். அவர்களை பார்க்கும்போது அது பரிதாபமாகவே இருக்கிறது, மகா துக்கமாகவே இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஏன் மாற்றம் இல்லை? வஸ்திரத்துல மாற்றம் இல்லை, உண்ணுகிற உணவுல மாற்றம் இல்லை, வாழ்கிற வாழ்க்கையில மாற்றம் இல்லை, தான் அனுபவிக்கிற பொருட்கள்ல மாற்றம் இல்லை. அதே குறைவுகள், அதே பஞ்சம், அதே தரித்திரியம், அதே இல்லாம அந்த நிலைமையில தான் பலரோட வாழ்க்கை இருக்குது. இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அந்த சங்கீதம் 132 18வது வசனத்தின்படி உங்களை பூக்கும் கிரீடமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உங்களை மூடி இருக்கிறதானே அந்த தரித்திரியத்தின் வஸ்திரத்தை கர்த்தர் களைந்து போட விரும்புகிறார். நீங்கள் இருக்கிறதானே இடுக்கமான வாசல் இருக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் விசாலமான இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார்.
குடிகாரர்களோ அநியாயக்காரர்களும் இருக்கிற இடத்திலே அவர்களோடு அவர்களாக அவர்களில் ஒருவராய் காணப்படுகிறீர்களே. என் தேவனாகிய கர்த்தரோ இந்த மாதத்திலே சுத்தம் உங்கள் தலையிலே கிரீடத்தை பூக்க பண்ணுகிற தேவன், உங்கள் இடுக்கத்தின் அப்பத்தை பிடுங்கி போட்டு உபத்திரவத்தின் தண்ணீரை தரித்து போட்டு அந்த இடத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து சுத்திர விசாலமான ஒரு பூமியிலே விசாலமான இடத்திலே பண்டம் பாத்திரங்கள் நிறைந்த ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் அதை நிறுத்த விரும்புகிறார். உங்களுடைய குறைவுகளை விசாரங்களையும் மாற்ற வேண்டிய மாதம் இது என்று மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க இன்னும் சாதாரணமானவர்களாய் இராதபடிக்கு துளிர்க்கிற நீங்கள் செடிகளாய் மாறுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த பூக்கிற அனுபவம் முதலாவது புஷ்பத்தின் அனுபவத்தை குறிக்கிறது. இரண்டாவது அனுபவம் கர்த்தர் அது நல்ல துளிர்க்கிற அனுபவத்தை குறிக்கிறது. அதுதான் செடியாய் மாறுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். அடுத்ததாக இந்த பூக்கிற அனுபவம் எப்போ நடக்குது பாருங்க. அதை குறித்து வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 90:6 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போ. அது காலையிலே முளைத்து பூத்து. இங்கே சோத்திரம் பூக்கும் கிரீடத்தை குறித்து சொல்லும் போது ஒரு பூ எப்போது பூக்கிறது என்று சொன்னால் அது காலையிலே முதலாவது முளைக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது முதலாவது முளைக்கிறது. அதற்கு அடுத்துதான் காலையில என்ன செய்கிறது? பூக்கிறது. அப்போ இங்கு இந்த பூக்கிற அனுபவத்தின் 3வது அனுபவம் என்னன்னா, அது நல்ல முளைக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. இந்த முளைத்து என்று சொன்னால் என்ன? இந்த முளைத்து என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 8:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து அது முளைத்து 100ஆகவும் பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். இங்கு இந்த சொத்துற கிரீடம் பூக்கிற அனுபவம் 3வதாக அது நல்ல முளைக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. இந்த முளைக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவன் 100 மடங்காக பலன் கொடுப்பதை காண்பிக்கிறது. விதைத்த விவசாயிக்கு நட்ட விவசாயிக்கு, தன்னை ஊன்றி வைத்த மனுஷனுக்கு அது திரும்பவும் நல்ல பலன் கொடுக்கிறது. அது முளைக்கும் போதே 100% பலன் கொடுக்குதுன்னா, முளைத்து அது வளர்ந்து அது செடியாகி, அந்த செடி கொடியாகி, அந்த கொடி சோறு மேல் படர்ந்து அதிலே காய் காய்த்து அதிலே பூ பூத்து அதிலே பழம் பழுக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு செழிப்பாயிருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பூக்கிற அனுபவம் 3வதாக அது நல்ல முளைக்கிற அனுபவத்தை கிடைக்கிறது. அந்த முளைக்கிற அனுபவம் 100% பலன். கர்த்தர் நல்லவே. தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன். கர்த்தருக்காக வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து அவங்க பல தெருத்துரியம், குறைவு, நிர்விசாரம், இழப்பு அதெல்லாம் கடந்து போனாலும் நான் கண்ணால் கண்டது, அந்த கர்த்தருக்கென்று வேலை செய்ய ஒருவர் வந்து விட்டாக்கா
இந்த முளைக்கிற செடி எப்படி 100 பலன் கொடுக்கிறதோ அதே போல் தேவன் அவர்களுக்கு 100 பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2025 ஆண்டு இந்த நவம்பர் மாதம் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து நீங்கள் 100 மடங்கு நன்மை அனுபவிக்கத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த லூக்கா சுவிசேஷம் 8:8 சொல்லுகிறபடி 100 மடங்கான நல்ல பலன். 100 மடங்கான பலன் என்றால் என்ன? அம்பாரம் நிரம்பி வழிவதுதான் 100 மடங்கான பலன். அம்பரா தூணி நிரம்புவதுதான் 100 மடங்கான பலன். ஓ சுத்திரம், கஜானா நிரம்புவதுதான் 100 மடங்கான பலன். அப்போ எப்படி இந்த அருமையான சுத்திரம் முளைக்கிற அனுபவம் 100 மடங்கு பலன் கொடுக்கிறதோ அதே கிருபை, அதே அபிஷேகம் உங்க வாழ்க்கையிலும் அது கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. நீங்களும் கர்த்தருக்காக நல்ல 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாய் கண்டிப்பாய் மாறுவீர்கள். இந்த வார்த்தை இந்த மாதத்திலே உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு நிறைவேறும், உங்களுக்கு சம்பவிக்கும். ஓ சுத்திரம், அது முளைத்து என்று சொன்னால் 100 மடங்கு பலன் கொடுப்பது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்துல நானும் கூட கர்த்தரிடத்திலிருந்து 100 மடங்கு பலனை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு வரும், இல்லாட்டி இன்னைக்கு இரவு வரும், இன்னைக்கு வரும், இல்லாட்டி காலையிலே வந்துடும். இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, யாரையோ கர்த்தர் கொண்டு வருவா. அவர்கள் மூலமாக ஊழியத்தின் எல்லா தரிசனங்கள் நடக்க போகிறது என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவன் தலை அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும் என்று கொடுத்த வார்த்தை எனக்கும் பூக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. அப்போ எது முளைக்க போகுது, எது தலை காட்டப் போகுது, எது செழிப்பை காண்பிக்க போகுது சொல்லி இரவு பகலாய் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் தேவனுடைய சன்னிதானத்திலே காத்திருங்க. அப்போ முளைக்கிற முளைப்பானது உங்களுக்கு 100 மடங்கு பலனை கொண்டு வரும், அது கொண்டு வந்து சேர்க்கும். இது கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்தும் சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கிறபடினால் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில அப்படியே நடக்கிறதை கண்டிப்பாய் காணப்போகிறீர்கள். அப்படியே நடக்கிறதை நிச்சயமாய் அறிய போகிறீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கிரீடம் பூப்பது என்பது அடுத்தது முளைப்பது என்று சொன்னேன். இப்போ இந்த முளைக்கிற முளைப்பு, இந்த துளிர் விடுதல், நல்ல பூவை பூக்குதல் எல்லாம் எப்போது தெரியுமா? அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுது, அது காலையிலே முளைத்து, காலையிலே முளைத்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த பூக்கிற அனுபவத்தை சொல்லும் போது காலையிலே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு பூக்களும் அல்லது பூக்கிற அனுபவங்கள் எப்போ நடக்குது? அது காலையில் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு துளிர், ஒரு முளைத்தது, ஒரு செடி, ஒரு கொடி, அது கூட பூக்கணும்னாக்கா காலை நேரத்தை காத்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது பொழுது விடியும், எப்பொழுது அதிகாலை வரும், நான் போய் வேலையை நிறைவேற்றி நான் மலருகிறவளாய் மாறுவேன் என்று அது காத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சொத்திர கிரீடம் பூப்பது எப்போது? காலையில்லை. இந்த காலை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. காலையிலே என்பதற்கான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சொத்துறோம் சொத்துறோம் சொத்துறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 27:14. ஒருவன் அதிகாலையிலே எழுந்து, ஆமென், அதிகாலையிலே எழுந்து.
இந்த காலையிலே என்பது எதை குறிக்கிறது? அதிகாலை வேலையை குறிக்கிறது. இன்றைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன் ஜெபம் நடத்துறாங்க, நிறைய பேர் ஜூம் மீட்டிங் நடத்துறாங்க, நிறைய பேர் வீடியோ கால் மீட்டிங் நடத்துறாங்க, நிறைய பேர் ஆடியோ மீட்டிங் நடத்துறாங்க. ஆனா அவங்க நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 மணி 5:30 மணிக்கு பின்புதான் ஆரம்பிக்குது. நம்முடைய ஊழியத்துல தேவன் முத இந்த ஜபத்தை, இருட்டோட ஜபத்தை கொடுக்கும் போது அதிகாலை 2:45 ஆப் ஓபன் பண்ணப்படும், 3 மணிக்கு ஜபம் துவங்கும் என்று அறிவித்தோம். அப்போ அதிகாலையிலேயே ஜெபிப்பது தேவனுக்கு பிரியம். அது இப்போதும் ஆண்டுடைய கிருபையினால் சரியாய் அதிகாலை 4 மணிக்கு துவங்குகிறோம் நம் ஜெபத்தை. ஆனால் இந்த ஜெபத்துக்கு காலையில வருவதற்கு தான் நிறைய பேர் தயங்குகிறாங்க. தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை, படுக்கையை விட்டு எழுந்து வர முடியவில்லை, உடம்பு வலிக்கிறது, அப்போதான் தூக்கம் வருகிறது, ஏதேதோ பண்ணுகிறது, அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. ஆனால் ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்களுக்கு பலவீனம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்று நான் சொல்லவில்லை. எல்லாருக்கும் பலவீனம் உண்டு, எல்லாருக்கும் தூக்கம் உண்டு. ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன், தேவன் உங்க தலையில கிரீடத்தை பூக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்க அதிகாலை ஜெபத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும். காலையிலேயே கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்துதான் ஆக வேண்டும். அது கர்த்தர் விரும்புகிற நேரம், அது தேவன் எதிர்பார்க்கிற நேரம். அந்த காலை வேலை என்பது, காலையில என்பது அதிகாலையை குறிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அந்த அதிகாலை வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே உலாவுகிறவராயிருந்தார். தேவனாகிய இயேசு அந்த அதிகாலை வேளையிலே மலை மேலே ஜெபிக்கிறவராயிருந்தார். அந்த ஊழியம் செய்த இயேசு அதிகாலை வேளையிலே வனாந்தரத்திலே போய் மன்றாடுகிறவராயிருந்தார். ஓ கர்த்தர் நல்லவே. அதிகாலை என்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். ஒரு பூ பூக்கும் போது கூட, அது துளிர் விடும்போது கூட, அது மலரும் போது கூட அதிகாலையில தான் தன்னுடைய மலருகிற தன்மையை அழகாய் காண்பித்து தன் பக்கத்தில் நடக்கிற, தன்னை காண்கிறேன், தான் இடத்துக்கு வருகிறேன், எல்லாரையும் அந்த பூக்கள் சந்தோஷப்படுத்துகிறது, மகிழ்ச்சி படுத்துகிறது, ஆனந்தப்படுத்துகிறது. எனக்கன்பானவர்களே, முடங்கி போயிருக்கிற சகோதரனே, ஓ எந்த வேலையும் இல்லாமல், எந்த தீவிரமும் இல்லாமல், ஓ கர்த்தர் நல்லவே, ஓ ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, உங்களுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு விடியற் காலை வேலையை நான் கட்டளையிட விரும்புகிறேன். எப்பிராயீமுக்கு ஒரு விடியற் கால வேலையை கொடுத்ததை போல உன் வாழ்க்கையில ஒரு அதிகாலை என்கிறதானே ஒரு விடியற் காலையை கட்டளையிடுகிறேன். என் மகனே, என் சமூகத்தை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற மகனே, வேதத்தை வாசிப்பது கிடையாது, ஜெபிப்பதும் கிடையாது, ஒழுங்கான தேவனுடைய தியானமும் கிடையாது, கர்த்தருடைய ஆலயத்தோடு ஊழியக்காரருடைய ஐக்கியமும் கிடையாது. ஆனாலும் புசிப்பும் குடிப்போ, இளைப்பாறுதலும் மகிழ்ச்சியோ, இதுவே ஜீவியம் என்று இருக்கிற மகனே, இதோ நான் உனக்காக ஒரு காலை வேலை ஏற்படுத்துகிறேன். ஓர் ரிமாதடாகடகத நக்கத்ராஷ்டபாகதகக்கரதியா, அந்த காலை வேலை என்பது உன் வாழ்க்கையில் நான் கட்டளையிடுகிறேன். விடிவெள்ளி என்கிறதானே விடியற் காலையா இருக்கிறது. நீ கடந்து வருவாய் என்று சொன்னால், என் சமூகத்தை தேடி வருவாய் என்று சொன்னால், என் சன்னிதானத்தில் வந்து காத்திருப்பாய் என்று சொன்னால், அந்த அதிகாலை வேலையை நான் உனக்கு கொடுத்து, ஓ கர்த்தர் நல்ல அருணோதயம் உதிப்பதை போலவோ, சூரியன் காணப்படுவதை போலவோ, உன் வாழ்க்கையில் ஒரு அருணோதயத்தை கொடுத்து ஒரு சூரியனை போல பிரகாசிக்க செய்வேன் என்று மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவே, தீவிரமானது ஆவியானவே, அதை தீவிரமாய் செய்ய போகிறபடினால் திட்டமாய் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. காலையில்லை, காலையில்லை, அது எந்த நாளாய் இருக்கட்டும், பொங்கல் நாளாய் இருக்கட்டும்,
தீபாவளியா இருக்கட்டும், வருட பிறப்பா இருக்கட்டும், கிறிஸ்துமஸா இருக்கட்டும், ஈஸ்டரா இருக்கட்டும், புது வருடமா இருக்கட்டும், அமாவாசையா இருக்கட்டும், பௌர்ணமியா இருக்கட்டும், அது எந்த இதெல்லாம் மனிதர்களாகி நாம் வைத்துக் கொண்ட பெயர். ஆனா ஆண்டவர் வைத்தது ஒன்றே ஒன்றுதான். பொழுது விடிய வேண்டிய நேரத்திலே சூரியனே நீ உதிப்பாயாக, சூரியனே நீ வெளிச்சத்தை கொடுப்பாயாக. இன்றைக்கு நிறைய பேர் வெளிச்சம் கொடுக்காதவர்களாய் இருக்கிறார்களே. தேவனாகிய கர்த்தர் அதிகாலையில் வைத்து உங்கள் பிள்ளைகளை சந்திக்கும்படியாய் அவரே கிரியை செய்ய விரும்புகிறார். தேவனே எழுந்தருள விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாகும். இப்படியாய் இந்த பூக்கிற கிரீடம் என்பது முதலாவது புஷ்பத்தை போன்றது, இரண்டாவது அது நல்ல துளிர்விடக்கூடியது, மூன்றாவது அது முளைக்கக்கூடியது, நான்காவது காலையிலேயே தடு ரூபத்தை வெளிப்படுத்தக்கூடியது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஐந்தாவதாக இப்போ இந்த பூக்கிற அனுபவம் என்னவாய் மாறிவிட்டது? வாசிக்கிற வேதத்திலிருந்து பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கி 12:5 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும். ஆம், இந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க அழகான ஒரு வார்த்தை இருக்குது, வாதுமை மரம் பூ பூத்து. ஆமென். முதலாவது துளிர் விடுதலாய் இருந்தது, முளைக்கிறதா இருந்தது, பூவாய் இருந்தது. அதோட விளைவு இப்ப என்னாச்சு தெரியுமா? அது நல்ல ஒரு மரமாய் மாறிவிட்டது. நல்ல அருமையான ஒரு மரம். அதுவும் என்ன மரம்? நல்ல வாதுமை மரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாதுமை மரம்தான் ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டது. இந்த வாதுமை மரத்தை தான் எரேமியா தீர்க்கதரிசி தரிசனத்துல பார்த்து, இதோ வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று சொன்னார். இந்த வாதுமை மரம்தான் சாலமோன் கட்டினதான தேவாலயத்திலே அலங்காரத்துக்காக வைக்கப்பட்டது. இந்த வாதுமை மரத்தின் பழங்களும் காய்களும் தான் அங்க தங்கத்தினால் வடிக்கப்பட்டு ஆலய அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்படியானால் இந்த சூத்திரம் பூக்கும் கிரீடம் என்பது அடுத்ததாக பூக்கும் போது என்னவாய் மாறிவிட்டது? அது சாதாரணமான ஒரு மனுஷனாய் அல்ல, அது நல்ல ஒரு அதிகாரம் உள்ளதாக சூத்திரம், நல்ல சூத்திரம் உயர்ந்த ஒரு மரமாக மாறிவிட்டது. வாதுமை மரமாய் மாறிவிட்டது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் துளிர்க்கிற உங்களை, முளைக்கிற உங்களை, காலி எழும்புகிற உங்களை, பூவை போல இருக்கிற உங்களை அடுத்ததாக ஒரு மரமாய் மாற்ற விரும்புகிறார். உயரமும் உன்னதமான சீயோன் குமாரராய் உங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் செடியாய் இருக்கக்கூடாது, நீங்கள் கொடியாய் இருக்கக்கூடாது. தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நீங்க நல்ல ஒரு மரமாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது ஈசா என்னும் அடி மரத்தின் வேரிலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லும் போது கூட அங்கே சுத்திரம் ஈசா என்னும் ஒரு மரத்தை தான் சொல்லுகிறது. அதே போல இயேசுவின் வளர்ச்சி ஒரு மரம் போல வளர்ந்தது. அவருடைய ஊழியோ ஒரு மரம் போல வளர்ந்தது. அவரோடு இருக்கிற சீசர்கள் ஒரு மரம் போல வளர்ந்தார்கள். எனக்கன்பானவர்களே, முடங்கி போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள்,
விடாய்த்து போகாதீர்கள். கை கால்களை முடக்கி கொண்டு சோம்பேறிகளாய் இருந்து விடாதீர்கள். இதோ கர்த்தருடைய சகாயம் பண்ணுகிற கரம் இறங்கி வருகிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறவரோ, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவரோ, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இல்லை என்று சொல்லாதவருமான அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். செடியா இருக்கிற உங்களை மரமாய் மாற்ற விரும்புகிறார். கொடியா இருக்கிற உங்களை மரமாய் மாற்ற விரும்புகிறார். எரேமியாவுக்கு காணப்பட்ட அந்த மரமாய் மாற்ற விரும்புகிறார். உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே இருக்கிற அந்த மரமாய் மாற்ற விரும்புகிறார். நீங்க கீழே கடப்பதோ, அற்பமானவர்களாய் கடப்பதோ, கூலி தொழிலாளியா இருப்பதோ தேவனுடைய சித்தம் அல்லவே. உங்க ஜீவியம் வளர வேண்டும், உங்க குடும்பம் வளர வேண்டும். நீங்க கர்த்தருக்காக ஒலிவ மரமாய் மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய தீர்மானம். அதற்கான அபிஷேகம் இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் மீது இறங்கி வருகிறது. உங்களை கர்த்தர் நல்ல ஒரு மரமாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு வாதுமை மரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் அந்த வளர்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூக்கிற அனுபவம் அடுத்து நேராய் நல்ல வாதுமை மரமாய் மாறி, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பானவர்களே, இந்த மரமாய் மாறுவது மாத்திரம் அல்ல, அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் தேவனுக்கு மகிமை உண்டதாக 8வது வசனம் வாசிக்கிறேன். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்தே ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. கர்த்தர் நல்லவே, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. துளிர்த்தது, முளைத்தது, பூக்களாய் மாறினது, ரூபம் கொடுத்தது, அடுத்து மரமாய் மாறினது. இப்போ கடைசி அது என்ன கொடுக்கிறது? நல்ல பழங்களை கொடுக்கிறது, நல்ல பழங்களை தருகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இந்த அருமையான அனுபவத்தை உங்களுடைய ஜீவியத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தருவாராக. கர்த்தருடைய ஆவியானவே அப்படி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார்? நீங்க நல்ல பழங்களை கொடுக்க வேண்டும். தேவனுக்காக நல்ல பழங்களை கொடுக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த 10 மாதத்திலே நீங்கள் கர்த்தருக்காக பழம் கொடுத்தீர்களோ இல்லையோ நான் அறியே. இந்த மாதத்திலே நாம் பழம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 24:3 சொல்வது, கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான் அத்தி பழங்களை காண்கிறேன், நல்லவைகளான அத்தி பழங்கள், மிகவும் நல்லவைகளுமாய் இருக்கிறது. ஆமென். இந்த அருமையான மலருகிற அனுபவம், கிரீடமாய் பூக்கிற அனுபவம், கடைசி என்ன கொடுக்கணும்? நல்ல பலன் கொடுக்கணும், நல்ல அறுவடையை கொடுக்கணும், நல்ல தானிய விளைச்சலை கொடுக்கணும், நல்ல கனிகளை கொடுக்கணும். அதுதான் விவசாயி விரும்புவது, அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பழம் கொடுக்கிற அனுபவம் உங்க ஜீவியத்தில் இருக்குதா? எத்தனை பேருக்கு நல்ல வாதுமை பழங்களாய் மாறினீர்கள்? எத்தனை பேருக்கு அத்தி பழங்களாய் மாறினீர்கள்? எத்தனை பேருக்கு தேவதாரு விருட்சத்தின் பழங்களாய் மாறினீர்கள்? அப்படி இல்லாவிட்டால்
ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதத்துல ஆண்டவரை பூக்கும் கிரீடம் போல என் வாழ்க்கையில மரமாய் மாறி நான் நல்ல பலன் கொடுக்கிற மகனாய் என்னை மாற்றும், பலன் கொடுக்கிற மகனாய் என்னை மாற்றும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த 2025 இந்த நவம்பர் மாதம் தேவன் பலன் கொடுக்கிற மாதம். தேவன் பலன் கொடுப்பார். நீங்கள் தேவனுக்கு பலன் கொடுங்கள். அவர் உங்களுக்கு கொடுப்பது பலன், நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டியது பலம். நீங்க பலன் கொடுத்தால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார். கர்த்தர் நல்லவே. ஒரு நாள் ஒரு இடத்திலே சாப்பிடுவதற்காக ஒரு சாலை வழியா நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து போகும்போது அந்த ரோட்டை ஒட்டி மெயின் ரோட்டில ஒரு விக்கிரக கோவில் இருந்தது. அந்த விக்கிரக கோவில் காம்பவுண்ட் சுவரிலே மிக பெரிய எழுத்திலே கொட்டை எழுத்தாக எழுதியிருந்தது. நீ இறைவனை நோக்கி 1 அடி முன்னேறினால் அந்த இறைவன் 100 அடி உனக்காக இறங்கி வருவான். அது எழுதியிருந்தது. அப்படியே சொல்றேன். நீ இறைவனை நோக்கி 1 அடி முன்னேறினால் அந்த இறைவன் உன்னை நோக்கி 100 அடி இறங்கி வருவான் என்று அது எழுதியிருந்தது. நான் யோசித்தேன், ஒரு பாரம்பரியமான விக்கிரக ஆராதனை செய்கிறேன். நரகம் இருக்குதா பரலோகம் இருக்குதான்னு கூட தெரியாத மனுஷனுக்கு தெரியுது. ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி 1 அடி எடுத்து வச்சாக்கா அந்த ஆண்டவர் அந்த மனுஷனுக்காக 100 அடி இறங்கி வரார். அந்த உலகத்து மனுஷனுக்கு இருக்கிற அறிவை பாருங்க. ஆனா இதே வெளிப்பாடு நம்முடைய ஜனங்களுக்கு இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருக்கு பலம் கொடுங்க. நீங்க நல்ல பலன் கொடுக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் தன்னுடைய பலனை கொடுத்து உங்களை திக்குமுக்காட வைப்பார், வாஞ்சியை நிறைவேற்றுவார், குறைவுகளை நிறைவாக்குவார், நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமானதை கத்து தந்தருவார். ஆனபடினால் மீண்டும் ஒரு விஷயம் கடைசியா சொல்றேன், நீங்கள் தேவனுக்கு நல்ல கனிந்த பலமாக பழுத்த பலமாக உங்களை கொடுங்கள். அந்த தேவன் உங்களுக்கு சூத்திரம் நல்ல பலன்களை கொடுப்பா. பாத்திரம் நிரம்பத்தக்கதாய் கொடுப்பா, கூடை நிரம்பத்தக்கதாய் கொடுப்பா. அவர் பலன் கொடுப்பா. அந்த அருமையான தேவ வார்த்தையின்படி இந்த நவம்பர் மாதத்தின் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறி ஒரு பூக்கும் கிரீடமாய் கர்த்தர் உருவாக்கும்படி எல்லாரும் கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. ஆமாண்டவரே, கர்த்தர் நல்லவே. எங்களை புஷ்பமாய் மாற்றுகிறவன், எங்களை குளிர்விட பண்ணுகிறவன், எங்களை முளைக்க பண்ணுகிறவன், எங்களை பூக்களாய் மாற்றுகிறவன். ஆண்டவரே கர்த்தர் நல்லவன், எங்களை நல்ல மரமாய் மாற்றுகிறவன், கடைசியாய் எங்களை பலம் கொடுக்க வைக்கிறவரே. ஓ ரீ கடா கடகத டாக் டகத டாக் டகத டாக் டகத டாக் டகத டாக் ரகத ரதியா ரகத டாக் டகத டாக் டகத டாக் ரகத டபா லகத டகத டாக் கதுகு கரதியா. நசரே நாகிய இயேசுவின் நாமத்தினாலே பூக்குற கிரீடம் உங்களுடைய பிள்ளைகள் தலையிலே பூப்பதாக. தேவனதை செய்தருளுவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரம் இந்த மாதத்தின் முதல் வாரம் முதல் தேதி முதல் இரவுக்கு ஒரு ஜெபத்தை எங்களுக்கு கொடுத்து பூக்கும் கிரீடம் என்று கர்த்தர் எங்களோடு பேசினீரே. இந்த நல் வார்த்தைகள் நடப்பதாக, இந்த நல் வார்த்தைகள் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வரட்டும். ஆண்டவரே, பூக்களாய் மலரட்டும். கிரீடம் என்கிற ஆனந்த அபிஷேகம்
உடைய பிள்ளைகள் மீது தங்கட்டும். இரவில் நல்ல நித்திரையை தாரும், 5 நித்திரை தாரும். நாளைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற ஆராதனைகள், உலகம் முழுவதும் நடக்கிற சுதர ஜெபங்கள், அதற்காக பிரயாணப்படுகிற பிள்ளைகள், ஆசாரியர்கள், லேவியர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். எல்லா ஆராதனைகளும் கிருபையோடும் நடப்பதாக எல்லாரும் எடுத்து பயன்படுத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.